ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. சோப்பு யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கிற மஞ்சள் கரை, உப்பு கரை இது எல்லாத்தையுமே கை வலிக்க தேய்க்காமல் ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு புதுசு போல் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. இது கூடவே நான் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். துணி துவைக்கிற சோப்பு யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட்டை எப்படி பளிச்சுன்னு சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தாத ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்கள், அது எடுத்துக்கோங்க. இதில் இந்த சோப்பை வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. ஃபுல் சோப்பும் துருவணும்லாம் அவசியம் இல்லைங்க, பாதி சோப்பு மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் கரை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இதை சேர்த்துக்கங்க. கரை ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போது மூணாவதாக இதில் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் அரை டம்ளர் அளவுக்கு வினிகர் எடுத்து சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் சேர்த்திங்கனாலே போதுங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழம் இருக்குது பாருங்கள், அது இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எலுமிச்சப்பழத்தை எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி அதில் இருக்கிற சாறை கூட பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. அதனால தான் நான் அகலமான பாத்திரம் எடுக்க சொன்னேன். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம சுடு தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. சுடு தண்ணி சேர்க்குறதுனால நம்ம சேர்த்துருக்கிற சோப்பு தூள், பேக்கிங் சோடாலாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. அதனால தான் சுடு தண்ணி சேர்த்துருக்கோம். சுடு தண்ணி நீங்கள் அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சோப்புத்தூள் நல்லா தண்ணி கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ மஞ்சள் கரை, உப்பு கரை இருந்தாலும் அது எல்லாமே பளிச்சுன்னு ஈஸியாக சுத்தம் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட்டில் எந்த அளவுக்கு கரைகள் இருக்குன்னு. டாய்லெட் சீட்டில் தான் ரொம்ப அதிகமாக மஞ்சள் கரையாக இருக்குங்க, ரொம்ப கரையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஓரங்களில் கொஞ்சம் கரையாக இருக்குங்க. இதை விட உங்கள் வீட்டில் எக்கச்சக்கமான கரைகள், மஞ்சள் கரை, உப்பு கரைலாம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை டாய்லெட்டில் எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டுடலாம். நான் இந்த வீடியோவில் டாய்லெட் பவுலும் டாய்லெட் சீட்டும் தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேங்க. நீங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி ஃப்ளஷ் டேங்க் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாங்க. இந்த மாதிரி டாய்லெட் பவுலுக்குள்ளே சுற்றி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா டாய்லெட் சீட்லேயும் இந்த மாதிரி லிக்யூடை ஊற்றி விட்டுடலாங்க. ரொம்ப அதிகமான கரைகள் இருக்குது அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக அந்த கரை எல்லாமே நீங்கி வருங்க. அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம், நல்லா ஊறட்டும். இப்போது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ நம்ம ப்ரஷ் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். டாய்லெட் சீட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ்ஷு, தனி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறேங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாய்லெட் சீட்டுக்கு தனி ப்ரஷ்ஷும் டாய்லெட் பவுலுக்கு தனி ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில பேர் ரெண்டுக்குமே ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. டாய்லெட் சீட்டுக்கு தனி ப்ரஷ் வச்சுக்கோங்க. இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப கைவலிக்க தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. இப்போ நான் டாய்லெட் சீட்டு ப்ரஷ் போட்டு தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக இன்னொரு ப்ரஷ் வச்சு டாய்லெட் பவுலை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இடுப்பு வலிக்க, கை வலிக்க நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம்.
நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெடி பண்ணி எடுத்து உங்கள் வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க. நம்ம வீட்டு டாய்லெட் வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். இப்போ நான் எல்லா பக்கமும் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தாச்சு. டாய்லெட் சீட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற மஞ்சள் கரை எல்லாமே போயிடுச்சு. அதே போல் டாய்லெட் பவுல் பாருங்கள் எப்படி நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டல்லாக எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அது போல் ஆயிடுச்சு. நல்ல பளிச்சுன்னு ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு கரை ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. சுலபமாக நம்ம வந்து டாய்லெட்டை வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணாலும் அந்தளவுக்கு அந்த கரைகள்லாம் போகாதுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆக்கிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வீட்டு பாத்ரூமில் மாதம் முழுக்க நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடு தான். நம்ம யூஸ் பண்ணுற பேடு இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிற பொருள் என்னென்னா, நம்ம வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி அரை மூடி அளவுக்கு எடுத்து பேடுக்குள்ளே நல்லா ஊற்றி விட்டுருங்க. இப்போ இந்த பேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாஸ்க்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது ஒன்று எடுத்துக்கங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரத்தில் ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வைக்க போகிறோம். இதுக்குள்ளே நம்ம கம்ஃபோர்ட் ஊற்றி வச்சுருந்த பேடை வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு மாஸ்கில் ஒரு ஓரத்தில் இருந்த கயிறை வச்சு நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா கெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் பாத்ரூமில் நல்ல ஒரு ஸ்மெல் வர்றதுக்காக நிறைய பொருள் வந்து விற்கிறாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது 10 நாள்லேயே காலி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே அடிக்கடி நம்ம செஞ்சு இந்த மாதிரி மாட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளோட பாத்ரூம் வந்து எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம கம்ஃபோர்ட் சேர்த்துக்கிறதுனால அந்த மைல்டான ஸ்மெல் வந்து நம்ம பாத்ரூம்குள்ளே வந்தாலே அதை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை எடுத்து இந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக தொங்க விட்டுருங்க. இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து கடைகளில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.